அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தம். நம்முடைய கடன்கள் அடைவதற்கான மிக அற்புதமான ஒரு நேரம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை செப்டம்பர் மாதத்துடைய முதல் மைத்ரேயி முகூர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் கடன் இல்லாதவங்களே யாருமே கிடையாது. உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கவலைப்பட வேணாம். எங்களுக்கு நிறைய இருக்குமா கடன், சொல்லவே முடியாத அளவுக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் கடனாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. நாளைய தினத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு, ஒரு 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், உங்களுடைய தகுதிக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ வசதியோ அதற்கு ஏற்ற ஒரு தொகையை நீங்கள் நாளைய தினம் நம்ம தனியாக ஒரு எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நம்முடைய கடன்கள் அடையும். நிறைய பேர்த்திற்கு சந்தேகங்கள் வரும், இது எப்படி நம்ம இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் பண்ணுற ஒரு சின்ன ஒரு விஷயமானது எப்படி நம்முடைய கடன்கள் அடையும் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மைத்ரேயி முகூர்த்த நாளுங்கிறது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. மைத்ரேயி முகூர்த்தம்னா என்னங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் மைத்ரேயி முகூர்த்தம். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய நேரம் தான் மைத்ரேயி முகூர்த்தம். இது மாதத்தில் 2 நாள் வரும், 3 நாட்கள் வரும். இந்த முகூர்த்த நேரங்கள் அப்படி மாறுபடும். நம்ம அந்த மாதிரி வர நேரங்களில் நம்முடைய கடன் தொகைகள் நம்ம எவ்வளோ இப்போ நம்ம பெரிய தொகையாக இருந்தால் கூட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் கொஞ்சோண்டு கடன் தொகை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்தா போதுங்க. இதுதான் இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தோட ஒரு சூக்ஷ்மமான ஒரு விதியே. ஏன்னா நிறைய பேர் நல்ல நல்ல விஷயங்கள், இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவங்க வெளியில் நிறைய பேர் இந்த ரகசியங்கள் சொல்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம நிறைய பேர் கடன் வாங்கிடுவோம், அந்த கடன் தொகையை அவங்களால முழுசாக அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி உங்களுக்கு தெரிந்த உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் ஒருத்தவங்களுடைய கஷ்டங்கள் ஒரு போகுது, கடன் தொகைகள் அடைக்க முடியுது அப்படின்னா நிச்சயம் அது ஒரு நல்ல விஷயம் தானே. அந்த புண்ணியங்கள் கூட உங்களுக்கு தான் போய் சேரும். அப்படிப்பட்ட இந்த மைத்ரேயி முகூர்த்தமானது நாளைக்கு, அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குது. ரொம்ப ஒரு விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை இப்படி மைத்ரேயி முகூர்த்தம் வந்ததுன்னா கண்டிப்பாக 100% நமக்கு உடனுக்குடனே கடன் தீரும். அதாவது இந்த கடன் அடைக்கிறதுக்கான அந்த பணம், நமக்கு ஒரு கடன் அடைக்கணும்னா கண்டிப்பாக பணம் வேணும். அந்த பணமானது இயற்கையாக இருக்கட்டும், நம்முடைய பிரபஞ்சமாக இருக்கட்டும், நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம குடும்பத்தில் ஏதாவது வருமானம் வரும், இல்லாட்டி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வீட்டுக்குள்ளே வரும். அதனால தான் இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம பதிவிடுறோம். இதற்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கவர் தான். நம்மக்கிட்ட நம்ம மொய் கவர்லாம் இப்போ பார்த்திங்களா, கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறதுக்கு ஒரு மொய் கவர் நம்ம வச்சுருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மொய் கவர் உங்கள் கிட்டே இருந்தால் பரவாயில்ல. அந்த ஒரு கவர், சின்னதான ஒரு கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பெயர், நீங்கள் நான் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பேங்க்கில் கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்காக இருக்கும், கனரா பேங்க்காக இருக்கும், அது மாதிரி நிறைய பேங்க்காக இருக்கும். அது மாதிரி பேங்க் பேர் எழுதிட்டு அதில் எவ்வளோ கடன், ஹவுசிங் லோன் நம்ம வாங்கியிருப்போம், இல்லை வண்டிக்கெலாம் லோன் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி நம்ம தங்க நகைகள் அடகு வச்சுருப்போம். அந்த அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வர முடியாமல் பல வருஷங்களாக அது அடகுலே இருக்கும். அப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் அந்த தொகையை கூட எழுதிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கவர் போட்டு பேர் போட்டு நாளை சொல்லப்போகின்ற நம்ம அந்த முக்கியமான அந்த நேரத்தில் உங்களால் 10 ரூபா, ஒரு நம்மக்கிட்ட ஒரு 5 கடன் லோன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் எங்களால் 100 ரூபாய் எடுத்து வைக்க முடியலமானாலும் பரவாயில்ல, 10 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சாலே தாராளமுங்க. இப்போ இல்லைம்மா நாங்கள் கவர் இது மாதிரி பண்ணி வைக்கல, எங்ககிட்ட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்குது, இப்போ தான் எல்லா இடமும் நமக்கு ஆன்லைன் பண்ண முடியும் பார்த்தீங்களா. அப்படி நீங்கள் ஆன்லைன் பண்ண முடிஞ்சால் நீங்கள் அந்த நேரத்தில், அந்த சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய கடனானது சீக்கிரம் அடையிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த ஒரு நேரம் நம்ம சொன்ன நேரமோ, இது சும்மா ஜோதிடத்தில் சொன்ன இதாக கிடையாதுங்க. ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்திய அந்த ஒரு முகூர்த்த வேலை. எப்படி இப்போ கல்யாணத்துக்கு சுப முகூர்த்தம், இந்த நேரத்தில் தாலி கட்டணும், இந்த நேரத்தில் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஒரு மைத்ரேயி முகூர்த்த நேரத்தில் கடன்கள் நம்ம அடைச்சோன்னா கண்டிப்பாக கடன்கள் அடையுங்கிறது ஆன்மீக விதி. அதுதான்.
அதனால தான் இந்த ஒரு நேரத்தில் நம்ம திருப்பி சொல்கிறோம். அப்படிப்பட்ட நாளை வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அந்த நேரம் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை, அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 10:36 மணிலேருந்து மதியானம் 12:47 மணி வரைக்கும் இந்த மைத்ரேயி முகூர்த்தம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் பண்ணலாம்ல, கவரில் எடுத்து வைக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ போன மாதம் இப்போ கவர் நிறைய பேர் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அதே கவர் ஒரு தடவை நம்ம ஒரு கவரை மட்டும் போட்டால் போதும். அதே கவரில் அந்த கடனோட அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். நம்ம எப்போ மொத்தமாக கூடிய சீக்கிரமாக நம்ம கடன் அடைக்கிறதுக்கான அந்த ஒரு யோகம் வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எப்போ நமக்கு அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் கடன் அடைக்கிறீங்களோ அப்போ இந்த எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு போய் மொத்தமாக நீங்கள் அவங்களுடைய கடன் அடைச்சிடலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் பண்ணக்கூடாத தவறுகள், இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் செய்யக்கூடாத தவறுகள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கவர் தனியாக எடுத்து இப்போ சாமி ரூமில் வச்சுருப்போம், பீரோவில் வச்சுருப்போம், இது மாதிரி எங்கேயாச்சும் வச்சுருப்போம். நமக்கே இப்போ ஒரு மாத கடைசியாக இருக்குது, ஒரு அவசரம் இல்லை சில்லறையே இல்லை வீட்டில். அப்போ டப்புன்னு என்ன பண்ணுவோம், அந்த கவரில் தான் பணம் இருக்குல்லப்பா, டக்குன்னு பணத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம், திருப்பி நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் போகும். இது ஒரு இயல்பான விஷயம்தான். ஆனால் அந்த தவறை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எடுத்து வைக்கிற ஒரு சின்ன ஒரு தொகை, அது 10 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு நீங்கள் கடன் அடைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு தொகை. அவங்களுக்கு கடன் நீங்கள் அடைச்சிட்டிங்க. அதனால் அப்படிப்பட்ட அந்த கடன் தொகையை நம்ம திருப்பி இது மாதிரி உபயோகப்படுத்தக்கூடாது. இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் அந்த கடனை நம்ம அடைக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கடன் தொகையானது சீக்கிரமாக அடைஞ்சிரும். அதனால் இந்த தவறை தயவு செஞ்சு யாரும் பண்ணக்கூடாது. நாளைய நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் தவற விடாதீங்க. நிச்சயமாக 100% உங்களுடைய கடன்கள் சீக்கிரமாக அடையுங்க. அதனால் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.